Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I am very blessed to have here. நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நான் இங்கே இந்த சபையில் இருக்கிறதுக்காக. Very happy to see you all. உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். God brought all of you here safely. ஆண்டவர் உங்களை அற்புதமாக சுகத்தோடு இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I came here நான் இங்கே வந்திருந்த நோக்கம் not by my own will. என்னுடைய சுய விருப்பத்தின் மூலமாக நான் வரவில்லை. God is the one who brought me here. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இங்கே வரவழைத்திருக்கிறார். Because he has something for you all. ஏனென்றால் உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். Because his nature to bless his children always. ஏனால் அவருடைய நோக்கம் என்றால் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பது. Because he love you all so much. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why he gave his only one son for all of you to die on the cross. அதனால தான் ஆண்டவர் அவர் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். Today we are going to learn something very important. இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். God going to bring you out from something. ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். I will share in the word. நான் பிறகு நான் இந்த வார்த்தை மூலமாக உங்களிடத்திலே பிரசங்கம் பண்ணுகிறேன். And he will fill inside you something today. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். That will be permanent. அது உங்களுக்கு பெர்மனன்ட்டாக இருக்கும். The word I am going to preach today. இந்த நாளில் இந்த என்ன செய்தியை நான் கொடுக்கவிருக்கிறேன் என்றால் today's word is the confirmation from the Lord. இந்த நாளில் கூட தேவன் ஒரு அங்கீகரிக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. When I say confirmation means confirmation. அது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை என்றால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை confirmation. Not by my might, not by my power, but by his spirit. என்னுடைய பலத்தினால பராக்கிரமத்தினால கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் கூடும் எல்லாம் ஆகும். Living God. அவர் உயிருள்ள தேவன். He going to talk to you. அவர் உங்களிடத்தில் பேச போகிறார். Through his living word. அவருடைய வார்த்தையின் மூலமாக. Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். All the time. எப்பொழுதுமே. Clap for Jesus. ஆண்டவருக்கு ஒரு கரத்தை கொடுப்போமா? May God's goodness and mercy shall follow you all the days of your life. கர்த்தருடைய கிருபை அன்பு உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருப்பதாக. He is so loving God. அவர் மிகவும் அன்பான தேவன். So merciful. அவர் தயவுள்ள தேவன். That's why he chosen us. அதனால தான் நம்மை தெரிந்து கொண்டார். Bible said not for the good things we have done God have chosen us. ஒரு நம்ம நல்லவர் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. Because of his grace and mercy he have chosen us. அவருடைய தயவும் கிருபையும் நம்மை தெரிந்து கொண்டது. Many people in the whole world every day die. Many people in the world they die. இந்த உலகத்தில் அநேகர் மரித்து போகிறார்கள். They don't know Jesus. அவர்களுக்கு கர்த்தரை தெரியாது, இயேசுவை தெரியாது. But how much you and I am blessed we know Jesus. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். The Lord who gave us the eternal life. நமக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Some people are here today came or maybe people watching online carry the heavy burdens in their hearts. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் அல்லது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் சுமைகளை சுமந்திருக்கலாம். The burden which you cannot share to anybody. அந்த சுமையானது நீங்கள் யார் மத்தியிலும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம். Sometimes we go through so many difficulties, so many problems, things we cannot share with to people. சில வேளைகளிலே நம்முடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பிரச்சனையும் சிலரிடத்துல நாம் சொல்லவே முடியாது, அவர்களை பகிர்ந்து கொள்ளவே முடியாது. But God knows what is going inside. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது, என்ன காரியம் என்று. He can read all of us from top to toes. அவர் உச்சந்தலைந்து உள்ள கால் மட்டும் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். His scanning machine is very powerful. அவருடைய ஸ்கேனிங் பண்ற மிஷின் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. His system is great.
அவருடைய அந்த என்னது அவருடைய கருவிகள் எல்லாம் நவீனமான கருவியும் மகத்துவமான கருவியுமா இருக்கிறது. God is telling to you today, ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம் Matthew 11:28. மத்தேயு 11:28. Come to me, those who carry heavy burdens, I will give you the rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I went to India last year, 27 December. 27 டிசம்பர் நான் இந்தியாவுக்கு சென்று போய்விட்டேன். God called us to go to India and serve me. ஆண்டவர் my wife and my children all together. என் மனைவியும் ஆண்டவர் இந்தியாவுக்கு போகும்படியாக அழைத்தார். I was sleeping. நான் தூங்கி கொண்டிருந்தேன். God sent his angel in my dream. ஆண்டவர் அவர் தேவதூதரை என்னுடைய கனவுல கொண்டு வந்தார். Angel said, you are ready and go and serve the Lord. தூதன் என்னை நோக்கி சொன்னது, நீ இந்தியாவுக்கு போய் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று. When I woke up, I told my wife like this, I got the dream. நான் எழுந்த பிறகு என் மனைவிடத்தில் நான் இந்த கனவை குறித்து நான் சம்பாஷித்தேன். But we don't have that much money to go to India. எங்களுக்கு அவ்வளவு ஒரு பொருளாதார பண வசதி இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு செல்வதற்காக. How we will go? We don't have money. Things need to settle. House is there. So many things. How we will go? அநேக காரியங்களை நாங்கள் சரிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. எப்படி பணம் இல்லை, எப்படி நாங்கள் போகிறோம்? You know, nothing is impossible with Jesus. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. All things are possible with him. எல்லாம் அவராலே கூடும். Within 12 days, 12 நாட்களுக்குள்ளாக, after that dream, அந்த கனவுக்கு பிறகு we left the country, we went to India. நாங்கள் இந்த மலேசியாவை விட்டு இந்தியாவுக்கு போய்விட்டோம். How can happen? People used to tell me, from one city to another city we have to shift, also will take time. You left the country within 12 days and came to India. How come? நாம் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறனால அநேக நாட்கள் பிடிக்கும். ஆனால் 12 நாட்குள்ளே அந்த கனவை சொன்ன பிறகு நாங்கள் இந்த 12 நாட்களில் வந்த எப்படி? I said, this is the Lord who have made for us. This is the Jesus who have called me to go. Means go. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை கூப்பிடும் பொழுது போ என்றால் நாங்கள் போய் தான் ஆக வேண்டும். We sold our car. நாங்கள் எங்களுடைய வாகனத்தை விட்டுவிட்டோம். We give our some things to poor people. நாங்கள் எங்களுடைய காரியங்களை எல்லாம் அநேக ஏழைகளுக்கு கொடுத்து விட்டோம். I sold my one fridge. நான் என்னுடைய ஒரு என்னது ஃப்ரிட்ஜ் ஐஸ் பெட்டியை நான் விற்றேன். LED and 2 cupboards. That's it. LEDயும் 2 அல்மாரிகளையும். We bought flight ticket, visa money, all other expenses. We went to India. நாங்கள் விசா எடுத்து விமான பயண டிக்கெட்டுகளை எடுத்து நாங்கள் இந்தியாவுக்கு போய் விட்டோம். Today I don't have my own one plate and one spoon also. இந்த நாளில் கூட ஒரு பிளேட்டும் ஒரு ஸ்பூனும் என்னிடத்தில் இல்லை. But I have Jesus. ஆனால் இயேசு என்னிடத்தில் இருக்கிறார். I have the faith that God gave me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு தருவார் என்று. I have the word of God in which I trust and believe. இந்த வேத பகுதியை நான் நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று. I know who called me is faithful. யார் என்னை கூப்பிட்டது என்று அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Where is that burden? I should have sit. Ayyo, I left everything. I went to India. I don't have anything. One spoon also don't have. My children small. How I will do? No. நினைத்திருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் சிறியதா இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு கரண்டி கூட என்னிடத்துல இல்லை, ஒரு பிளேட் கூட இடத்துல இல்லை, எப்படி இல்லை? God give me that peace inside. ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை என் உள்ளத்திலே கொடுத்தார். The same God is telling you today, come to me those who are carry heavy burden, I will give you the rest. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்தில் வாருங்கள், மற்றெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். My wife used to tell me, என்னுடைய மனைவி என்னிடத்திலே சொல்லுவார்கள், in Malaysia when I used to be, இந்த மலேசியாவில் இருக்கும் பொழுது I don't have that peace. என்னிடத்திலே அந்த சமாதானம் இல்லை. Because last time God asked me to go to India, that time my wife said, we have business here, family here, everything. We never obey. She never obeyed that time. So some difficulties, troubles came because we never obeyed the voice of the Lord. So I pray for this matter and God changed her heart.
நான் ஒரு காலகட்டங்களிலே ஆண்டவர் எங்களை அழைத்தார். ஆனால் நாங்கள் எங்களுக்கு வியாபாரம் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது, அதனால் நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அவங்க ஜெபமானது எங்களை மாற்றியது. When God changed her heart, she said, yes, I am ready to go. என்னுடைய அந்த மனதை மாற்றின பிறகு நான் ரெடியாக இருந்தேன் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு. And she told me in India, இந்தியாவில் என்னுடைய மனைவி சொன்னாங்க, the peace I have here, I don't have in Malaysia. இந்த சமாதானம் இங்கே இருக்கிற இப்பொழுது சமாதானம் எனக்கு மலேசியாவில் இல்லை என்று அவர்கள் சொன்னாங்க. When God called us, we went, we obeyed, the God give that peace to us. எப்பொழுது தேவன் அழைக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது தேவன் அந்த சமாதானத்தை நம் இருதயத்தில் வைக்கிறார். She said, the moment I stepped India airport, that time itself the peace came. Already going to be 1 year. She's telling my peace is still there. நான் ஒரு வருடம் ஆகிட்டது, அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, ஒரு வருடம் ஆகிட்டது. எப்போ அந்த விமான நிலையத்தில் இந்தியாவில் போய் கால் வைத்தனோ அன்னைக்கு இந்த நாள் மட்டும் ஆண்டவர் கொடுத்த சமாதானம் இன்னும் இடத்தில் தங்கி இருக்குது என்று சொன்னார்கள். That peace God gave. அந்த சமாதானம் தேவன் கொடுத்த சமாதானம். He is the Prince of Peace. அவர்தான் சமாதான பிரபுவா இருக்கிறார். When God give, இயேசு கொடுத்தால் nobody can steal. யாரும் அதை எடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. So today's word, இந்த நாள்ல கூட வார்த்தையானது, I pray, நான் ஜெபித்தேன், the whatever go inside your hearts, எந்த காரியம் உங்கள் இருதயத்துக்குள்ள புகுகிறதோ enemy should not steal that. பிசாசானவன் அதை திருடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். And you will be fruitful after listen this word. இந்த வார்த்தை கேட்ட பிறகு நீங்கள் கனிதருகளாக இருப்பீர்கள். Whatever situation also, எந்த காரியமானாலும் you will know how to walk in the Lord and how to keep ourselves in peace. நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நம்முடைய சமாதானத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியும். What kind of peace? என்ன மாதிரியான ஒரு சமாதானம்? The peace which is in the world, உலகம் தருகிற சமாதானமா, or the peace which is in the Christ? தேவனுக்குள்ளாக உள்ள சமாதானமா? Where God peace in the world? இந்த உலகத்துல சமாதானம் இருக்குதுங்களா? That one all fake. அதெல்லாம் ஒரு பொய்யான மாயான ஒரு காரியம். This is the real. உண்மையானது ஆண்டவருடைய சமாதானம். God's peace is the real peace. இயேசுடைய சமாதானம் உண்மையான சமாதானம். So God is here today to put the peace inside you all. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை உன் உள்ளத்திலே வைப்பார். He know your burdens. அவருக்கு தெரியும் உன்னுடைய சுமையை. He know what difficulties all you are going through. நீ என்னென்ன பிரச்சனையில போயிருந்தாலும் அவருக்கு தெரியும். All things are possible with him. Nothing is impossible. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவராலே சகலமும் கூடும். If you have all the time that unpeace in you, ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறீர்கள் என்றால் you cannot grow in the Lord. நீங்க கர்த்தருக்குள்ளாக வளர முடியாது. It will stop your growth. அது உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். And God want to see us we grow every day spiritually. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் வளரும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். I am not talking about the wealth, about the gold collect or silver. No, I am telling about the spiritually growth. நான் பொருட்களையோ தங்கங்களையோ இல்ல வெள்ளிகளையோ பற்றி பேசவில்லை. நான் ஆவிக்குரிய ரீதியிலே வளரதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். If you have the unpeace always inside you, உங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை என்றால் this unpeace is from the enemy. அது எதிரிலிருந்து வருகிறது. Peace is from the Lord. அந்த சமாதானமானது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Hallelujah. Hallelujah. Unpeace will give you unpeace. சமாதானம் இல்லாதவர்கள் உங்களுக்கு என்ன தரும் என்றால் will make you stress. உங்களை அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு போகும். Angry. கோபத்தை உண்டு பண்ணும். You will get irritate. உங்களுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கும். Anxiety means that depression. உங்களுக்கு அழுத்தம். The unpeace when it's grow inside, இதெல்லாம் உங்களுக்குள்ளாக வளர்ந்துருச்சுன்னா, so these things all will take place. இதெல்லாம் உங்களிடத்திலே அந்த சமாதானம் இதெல்லாம் உங்களிடத்திலே உள்ளுக்க புகுந்து விடும். These things is not good for you physically, is not good for the physically. உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது நல்லதல்ல. Mentally, உங்களுடைய என்னது what do you call சிந்தைக்கு நல்லதல்ல. And it will affect your spiritual life. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும். So we need to know
இந்த நாள்ல நம்மளுக்கு தெரிய வேண்டும் how we should be dependent upon the Lord and be in the peace. நாம் எப்படி தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், நமக்குள்ளாக எப்படி அந்த சமாதானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. Today burdens are for our job, for our finances, for our business, for our so many things burden today we carry in our hearts. இன்னைக்கு எல்லாம் நம்ம அநேகமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வேலை, அநேக காரியங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். Only one solution is Jesus Christ. ஒரே ஒரு சொல்யூஷன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. God's word. கர்த்தருடைய வார்த்தை. Whatever happen in my life or whatever sometimes for me also difficulty trouble come, என்ன காரியம் வந்தாலும் சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம். I do one thing. ஒன்றே ஒன்று தான் நான் செய்வேன். I just go on the knees. நான் அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிடுவேன். When I go on the knees, நான் முழங்கால் படியிடும் பொழுது God's peace come upon me. அவருடைய சமாதானம் என்னை நிரப்பும். Hallelujah. Hallelujah. Go in the presence of the Lord. கர்த்தருடைய அபிஷேகத்துல நீங்க இருக்க வேண்டும். It's very important. அது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. Enemy will always stop you to go in God's presence. பிசாசானவன், எதிரியானவன் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போக அவன் தடை செய்கிறவனா இருப்பான். His work is to stop. அவனுடைய வேலையை உங்களை நிறுத்துறது தான். For us to pray, நம்ம ஜெபிக்காதபடி, to read Bible, வேதத்தை வாசிக்காதபடி, and to grow spiritually. நாம் ஆவிக்குரிய ரீதியில வளராதபடி அவன் நிறுத்துறவனா இருக்கிறான். When you start pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது you would have experienced the more attacks will come. ஏதாவது ஒரு காரியம் உங்களை தடுத்து நிறுத்தும்படியாக வரும். Because he cannot tahan when you start pray. அவனால தான் பண்ண முடியாது நீங்க ஜெபிக்கும் பொழுது. He know when he or she pray, அவர்களோ இல்ல அவங்களோ ஜெபிக்கும் பொழுது his prayers will be answered. அந்த ஜெபமானது கேட்கப்படும். God will bless them. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். God want to see bless. தேவன் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். But enemy want to see in the trouble, with the heavy hearts, with the burdens inside you. ஆனால் எதிராளியானவன் நம்மை அப்படியாக தடுத்து நிறுத்தும்படியாக பாரத்தை கொண்டு வரும்படியாக இருக்கிறான். My burden, you know what? என்னுடைய பாரம் என்ன தெரியுங்களா? I never think about finances, about business, about food or whatever. I surrender to God all that. நான் என்னுடைய பண தேவையோ வியாபாரமோ என்னுடைய என்ன காரியம் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை தேவனிடத்தில் நான் வைத்து விட்டேன். My burden is, Lord, how I grow in prayer more. என்னுடைய பாரம் என்னவென்றால் நான் கர்த்தருக்குள்ளாக இன்னும் எப்படியாக நான் வளர வேண்டும், என்னுடைய ஜெபத்தில் எப்படி வளர வேண்டும். I want to increase my Bible reading. நான் இன்னும் என்னுடைய வேத வாசிப்பை அதிகப்படுத்தணும். Increase my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். This is my things. இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. Not for other things. மற்ற காரியங்கள் அல்ல. God want us, all of you, he want to see all his children always smile. ஆண்டவர் உங்களை நம்ம எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடையவர்களாக அவர் பார்க்கிறார். But sometimes we smile outside, but inside the heart God sees. நம்ம வெளியரங்கத்தை பார்க்கிறோம், ஆனால் கர்த்தரோ உள்ளான இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். That is like we give sometimes fake smile. நம்ம சில நேரத்தில் ஒரு மாயான ஒரு சிரிப்பை கொடுப்போம். But God wants you all smile in real, not fake. ஆனாலும் தேவன் அது உண்மையான ஒரு சிரிப்பாக இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, read the Bible, வேதத்தை வாசிக்கும் பொழுது, follow, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், what Bible is telling and you are doing all that, நீங்கள் வேதம் சொல்லுகிறதை நீங்கள் செய்யும் பொழுது your roots will become strong. உங்களுடைய வேர் இன்னும் அதிக பலப்படும். Your foundation will become strong. உங்களுடைய அஸ்திபாரம் இன்னும் அதிகமாக பலப்படும். Whatever come also in your life, என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், your house won't be on the sand. உங்களுடைய வீடு மணலிலே இல்லை. Your house will be on the rock. உங்களுடைய வீடு கற்பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. It will never fall down. அது கீழே விழாது. God will protect. அது தேவன் பாதுகாத்துக் கொள்வார். You are in the prayer. ஏனென்றால் நீங்கள் ஜெபத்தில்
ஜெபத்தில் You are in the இருக்கிறீர்கள், word. நீங்க வார்த்தையில் இருக்கிறீர்கள். When we are in the prayer in the word, நீங்கள் வார்த்தையில் இருக்கும் பொழுது God is our protection. நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது He will protect us. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். If no prayer, no Bible, no word, the enemy will definitely come in and he will destroy everything. வார்த்தை இல்ல, ஜெபம் இல்லை என்றால் எதிரியானவன் கண்டிப்பாக வந்து அந்த காரியத்தை அப்படியே முடங்கடித்து விடுவான். Bible said, வேதம் சொல்லுகிறது, but first seek the kingdom of God and his righteousness and everything will be added to you. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது பிறகு எல்லாமே உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். And everything will be given, added to you. Hallelujah. Hallelujah. We are not seeking God. We are not seeking God every day. நாம் தேவனை அனுதினமும் நாம் தேடவில்லை. I am very tired. நான் ரொம்ப சோர்வாய் இருக்கிறேன். I went to work, came back late. நான் வேலைக்கு செய்து லேட்டாக வருகிறேன். I am very sleepy. எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு. So many things I have to do. அநேக காரியங்கள் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. Where is the time for the Lord? எப்படி தேவனுக்கு நேரம் இருக்கு? Food eating right. சாப்பிடுறோம் இல்லையா? Phone watching right. போன பார்க்கறோம்ல? Sleeping right. தூங்குறோம்ல? Where is Jesus? Where is the prayer? எங்க இயேசு, எங்க ஜெபம்? That's the thing God will see. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். Sacrifice. அர்ப்பணிப்பு. Wake up from the sleep. உங்களுடைய தூக்கத்தை விட்டு எழும்புங்க. You are leaving house 7 o'clock to office. நீங்க 7 மணிக்கு வேலைக்கு புறப்பட்டு போறீங்களா? Wake up 5 o'clock. 5 மணிக்கு எழுந்திரீங்க. Give 1 hour to God. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. Then go. அப்புறம் பிறகு நீங்க செல்லுங்க. You will see the favor of your boss in your lives. முதலாளியோட அந்த ஃபேவரை நீங்க அந்த இடத்துல பாப்பீங்க. People's favor will come upon you in your business places, in your jobs places. மனித தயவு உங்க இடத்துல, உங்க வேலை இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். Because when you wake up, you give your first to the Lord and going. ஏனென்றால் முதலாவது நீங்க காலையில இருந்து நீங்க தேவனுக்கு முதலாவது கொடுக்கிறீர்கள். You are surrendering him and going. அவரிடத்துல உங்களை அர்ப்பணித்து விட்டு நீங்க போறீங்க. What Bible said? என்ன வேதம் சொல்லுகிறது? You will have the favor of God and the favor of human. உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் தேவ மனிதனுடைய தயவும் உங்களுக்கு கிடைக்கும். Wherever I go, நான் எங்கு சென்றாலும் I am not proud. நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. I am proud about my Jesus. நான் இயேசு கிறிஸ்து தான் பெருமை பாராட்டுவேன். I know to go and force for anything. நான் எதுக்காகவும் நான் பலவந்தப்படுத்த மாட்டேன். Whatever I need to buy, எது வாங்க வேண்டும் என்றால், whatever I need, எது எனக்கு தேவையா இருந்தாலும் everything will be ready on the table. எல்லாரும் எனக்கு மேசையில ரெடியாக God இருக்கும். will send his people. கர்த்தர் அவருடைய மனிதரை கொண்டு வந்து Somehow God will do for me. எப்படியாவது எனக்கு ஏதாவது செய்து விடுவார். Once I want to buy t-shirts in summer season in India in June or July. I want to buy some t-shirts or in August. ஜூன் ஜூலைல இந்தியால நான் ஒரு டி-ஷர்ட் வாங்கும்படியாக இருந்தேன். I was praying, I was reading Bible. நான் வேதத்தை படித்துக் கொண்டிருந்தேன். God told me, ஆண்டவர் இடத்துல சொன்னார், stand up, எழுந்திரு, go போ, to Smart Point. ஸ்மார்ட் பாயிண்ட்க்கு போ. I said to my wife, Revati, we go to Smart Point. I want to buy t-shirts. மனைவி ரேவதி கிட்ட சொல்றா, ரேவதி வாங்க ஸ்மார்ட் பாயிண்ட்க்கு போலாம், நான் டி-ஷர்ட் வாங்க போறேன்ட்டு. When I went there, நான் அங்க போன பிறகு the t-shirt which was 700 rupees, அந்த டி-ஷர்ட்டுடைய விலை 700 ரூபியா, I got for 100 something, 200 something. எனக்கு 100-200 ரூபாய்க்கு கிடைத்தது. God told me go to Smart Point. ஆண்டவர் இடத்துல சொன்னார் இந்த ஸ்மார்ட் பாயிண்ட்க்கு போகும்படியாக. I want to buy 2-3. நான் 2-3 வாங்க இருந்தேன். I bought 8 to 9 and came. நான் 8-9 வாங்கி வந்தேன். Hallelujah. Hallelujah. God is great. கர்த்தர் பெரியவர். This results, this favor you will have in your life when you seek the Lord. இந்த காரியம் நீங்க ஆண்டவருடைய தயவு எப்ப கிடைக்கும் என்றால் நீங்கள் தேவனை தேடும் பொழுது அது கிடைக்கும். When every day you seek, நீங்க அனுதினமும் தேவனை தேடினால் he will take out all the burdens from you. அவர் உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி போடுவார். He will increase his grace upon your life. அவருடைய கிருபை உங்களிடத்தில் இன்னும் அதிகரிக்க பண்ணுவார். His favor will be increased. அவருடைய தயவு உங்களிடத்தில் வரும். Malaysia people have IC, right? Blue IC. மலேசியா பீப்பிளுக்கு நம்மளுக்கு ஐசி இருக்கிறது. In India we have Aadhaar card. இந்தியால எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கிறது. I don't have Aadhaar card. எனக்கு ஆதார் கார்டு இல்லை. I have passport because I stayed 15 years here. I never make there. நான் 15 வருடம் மலேசியால இருந்தனால நாங்க போகாதனால எனக்கு பாஸ்போர்ட் இருக்கிறது. When I want to open my bank account in India, it's everybody
bank telling we need your Aadhaar card, without Aadhaar card cannot, like here IC, without IC you go to bank, they won't open your bank account, isn't it? யா பேங்க் நான் போகும்பொழுது அங்கே ஆதார் கார்டை கேட்டார்கள். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஐசி வேணும், அதே போல் அது இல்லாமல் எப்படி நீ அக்கௌண்ட்டை திறக்க முடியும்னு கேட்டார்கள். So I went to buy atta mav with my wife. என்னுடைய மனைவியோடு கூட ஆட்டா மாவு வாங்கி கொண்டு வந்தேன். Opposite is one bank. முன்னுக்கு ஒரு பேங்க் இருந்தது. God put in my heart, கர்த்தர் என் இருதயத்தில் ஏவினார், go inside this bank. அந்த பேங்க் வங்கிக்குள்ளாக நீ போ என்று சொன்னார். I told her, Revati, let's go in this bank. She said, okay, go. நான் மனைவி ரேவதி கிட்ட சொன்னேன், வாங்க நம்ம பேங்க் உள்ள போலாம். அவங்களும் வாங்க போலாம். நாங்க one lady officer there, அந்த ஒரு லேடி ஆபீசர் இருந்தாங்க. I say, ma'am, I came from Malaysia. Actually, I'm India citizen. I don't have a Aadhaar card, but I want to open bank account. For me, my money coming from India, sometimes business money transaction is very difficult for me. I told her like this. நான் அவர்களிடத்தில் சொன்னேன், நான் பாஸ்போர்ட் இருக்கு, நான் மலேசியாவில் இருந்தேன், ஆனாலும் நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தேன், நான் எங்கள் இடத்துல ஆதார் கார்டு இல்லை, என்னுடைய வியாபார விஷயமாக நான் பணம் செலுத்தி எடுக்க வேண்டும், அதனால் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் வேண்டும் என்று சொன்னேன். You know what she said? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? No problem, brother. You don't have Aadhaar card, you bring your passport, I will open for you. அந்த மனுஷி சொன்னார்கள், நீங்க பிரச்சனை இல்லை பிரதர், நீங்க உங்க பாஸ்போர்ட் எடுத்து வாங்க, ஆதார் கார்டு தேவையில்ல, நான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் திறந்து கொடுக்கிறேன் என்று. This is the favor of God and the favor of God. இதுதான் கர்த்தருடைய தயவு. Hallelujah. Hallelujah. Give clap for Jesus. கர்த்தருக்கு ஒரு கரத்தை கொடுப்போமா? When I say anything, clap for Jesus, because you're glorifying God's name. When you glorify God's name through God did work in my life, that glory he will release upon you. நான் உங்கள்கிட்ட கரம் தட்ட சொல்லும் பொழுது கர்த்தருடைய தயவு என்னிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தயவு உங்களிடத்திலும் வரும். Many things God have done in my life. அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில தேவன் செய்தார். So many things uncountable. அது எண்ணி முடியாதது. 3 things I did. 3 காரியம் நான் செய்தேன். First, முதலாவது, I took Jesus Christ serious in my life. நான் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக சீரியஸா என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன். Second, இரண்டாவது, word of God. கர்த்தருடைய வார்த்தை. Third, மூன்றாவது, my prayer life. என்னுடைய ஜெப வாழ்க்கை. Fourth, 4, holiness. என்னுடைய பரிசுத்தம். Hallelujah. Hallelujah. Holiness is a very big weapon. பரிசுத்தம் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. God love holiness. கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். He hate unholiness. அவர் அசுத்தத்தை வெறுக்கிறார். Because when we was sinners, we came to Christ, he make us holy. ஏனென்றால் நாம் பாவிகளாக இருந்தோம், பாவிகளிலிருந்து தேவனிடத்தில் போகும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். Even we know the Bible, even still we walk in the unholiness, how God will feel? நாம் வேதத்தை படித்து இருக்கிறோம், ஆனாலும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் எப்படி தேவன் how he will feel? அவர் எப்படி நம்மை நிரப்புவார்? He will feel very sad. அவர் கண்டிப்பாக கவலையா இருப்பார். I shed my blood for this child. நான் என்னுடைய இரத்தத்தை இந்த பிள்ளையிடத்து கொடுத்தேன். And what he is doing? அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? That's why. அதனால்தான் seek the Lord always. நாம் தேவனை தேட வேண்டும். So that you will walk on the right path. அது அப்பதான் நான் சரியான பாதையில நாம் செல்ல முடியும். Because when the word is not inside us, கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல இல்லை என்றால் empty. அது கோசங்களா? When கோசமா இருந்தாக்க the enemy find the evil always find the empty places to go. பிசாசானவன் அந்த என்னது கோசமான இடத்தை அவன் நிரப்புகிறவரா இருக்கிறான். Don't keep ourselves empty. நாம் நம்முடைய இருதயத்தை வெறுமையாய் வைத்திருக்க கூடாது. Fill ourselves every day with the word of God. நம்ம வார்த்தையினால் நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும். Carry your cross every day.
அனுதினம் உடைய சிலுவை நீ சுமக்க வேண்டும். Whatever also. எந்த காரியம் இருந்தாலும் Jesus, you bless me or not bless me. ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்க விட்டாலும், You heal me or not heal me. என்னை சுகப்படுத்தினாலும் சுகப்படுத்தாவிட்டாலும், You deliver me or not deliver me. என்னை விடுதலை ஆக்கினாலும் விடுதலை ஆக்காவிட்டாலும், You are my God. நீரே என் தேவன், And you will be my God. நீர் என் தேவனாய் இருப்பீர். Until I die. நான் மரிக்கும் வரை நீர் என் My தேவன். head will bow down in front of only Jesus Christ. என்னுடைய அவருக்கு முன்பதாக தான் வணங்கும். Be like that. அப்படியாக இருக்க வேண்டும். Be on fire all the time. நாம் அக்னியா இருக்க வேண்டும். Don't become cool. நாம் அப்படியாக கோலாக குளிராக இருக்க கூடாது. Hallelujah. Hallelujah. Seek Lord with your full heart. தேவனே நம்ம முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். Find him. அவரை தேட வேண்டும். Jeremiah 29:13. எரேமியா 29:13. You will seek me and find me when you seek me with all your heart. It will be found by you, declares the Lord, and will bring you back from captivity. எடுத்தவர்கள் படியுங்கள். Jeremiah 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Bible says, start seek the Lord with all your heart and you will find him. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவீர்களானால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். What is written there? அங்க என்ன எழுதி இருக்கிறது? Seek and you will find. தேடுங்கள், அப்பொழுது அவரை கண்டடைவீர்கள். We need to find every day. This is not one day process, everyday process to go in God's presence. இது ஒரு நாள் காரியம் அல்ல, நீங்கள் அனுதினம் அவரை தேட வேண்டும். Enemy is like a hungry lion. அவன் பிசாசானவன் எதிரியானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். He can come and eat. அவன் எப்படி வேணாலும் நம்மளை வீழ்த்த முடியும். Slowly he start to work. Slowly he will come inside. You won't come to know also. அவன் மெதுவாக தந்திரமாக உங்க இடத்துல வருவான், உங்களுக்கு தெரியாது. And his work, அவனுடைய வேலை என்னன்னா to kill, steal and destroy. திருடம் அழிக்கும் கொல்லான் ஒன்று வேற ஒன்றுக்கும் வரான். But what Jesus said, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன I சொல்றார்? came to give you life, the life of abundance. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவே The life வந்தேன். in full. நான் ஜீவனை கொடுக்கவே வந்தேன். Hallelujah. ஹல்லேலூயா. How good God we have. எவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன் நமக்கு இருக்கிறார். If you find difficult to pray, நீங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாம கஷ்டமா இருந்தா, ask Holy Spirit help. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேளுங்க. God said, I have given you the helper. இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு உதவியாளரை கொடுத்திருக்கிறேன். You are not asking his help. நீங்க அவருடைய உதவி நீங்க நாடுறது இல்ல. We cannot do our flesh and blood. நம்முடைய சரீரத்தினாலோ ரத்தத்தினாலோ ஒண்ணும் பண்ண முடியாது. We need God's strength. நம்ம தேவனுடைய பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. We need the presence of the Holy Spirit that time when we pray. நம்ம பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. You sit with your own flesh and blood, within 10 minutes you get tired and you wake up. நீங்கள் சொந்த உங்க ரத்தத்தில மாம்சத்தில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க டயர்ட் ஆயிரு போயிருவீங்க. But when we sit, we ask the help of the Holy Spirit, 1 hour, 2 hours, you won't come to know where you went. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க கேட்கும் பொழுது அவர் அபிஷேகத்தை நிறையும் பொழுது 2-3 மணி நேரம் ஆனாலும் உங்களால் எந்திரிக்க முடியாது. I go outside somewhere, anywhere. நான் வெளியே எங்கு சென்றாலும், any relation house or sometimes anywhere also I go with my wife, with my children. சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் என் மனைவி பிள்ளைகளும் போயிருந்தாலும், I always used to find way. I used to find the way. நான் ஒரு காரியத்தை தேடுவேன். And to that how I go in God's presence even in I am in the people house also. மற்ற வீட்டில் இருந்தாலும் எப்படி அந்த தேவ அபிஷேகத்தோடு நான் எப்படி அங்கே இருப்பது என்று நான் அதை தேடுவேன். Because ஏனென்றால் if I not pray, நான் ஜெபிக்கவில்லை என்றால் not satisfied. எனக்கு அது satisfyஃபா இருக்காது. No, my day is not complete. அந்த நாள் எனக்கு அப்படியே முழுமை அடையாது. I never hear my God. நான் என்னுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. I never feel his touch today. அவருடைய தொடுதலை நான் உணரவில்லை. Yes, he is with us all the time.
ஆமாம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். But when we pray, that time is different. ஆனால் ஜெபிக்கும் பொழுது You must have the fear of the Lord inside you all the time in your life. தேவ பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. Yes, God has given us the spirit of power, love and self-discipline. ஆம், தேவ நமக்கு வெளதுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். He never gave us the spirit of fear. நமக்கு பய ஆவி அவர் கொடுக்கவில்லை. But we must have the fear of the Lord. நமக்கு தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். What Bible said? என்ன வேதம் சொல்லுகிறது? The fear of the Lord is the beginning of the wisdom. தேவ பயமே அது ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Sacrifice your sleep. உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் என்னது தியாகம் பண்ண வேண்டும். Flesh and blood will never allow you to wake up from the bed. உங்களுடைய ரத்தமோ மாம்சமோ அந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்க செய்யாது. Okay, another 5 minutes. Another 10 minutes I lie down. Another 10 minutes I lie down. இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு 10 I wake நிமிஷம் up now. தூங்குறேன். I wake up like this only. Rushing. I want to get ready and go to office. 5 மணி நேரம் இன்னும் 10 நிமிஷம் தூக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிப்பேன்னு சொன்னாக்க அதுக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு நம்ம போய் கிளம்பி போயிடுவோம். How the God's plan will fulfill in your life if you don't have the prayer life? ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் தேவனுடைய திட்டம் எப்படி நம் வாழ்க்கையில நிறைவேறும்? God's plans, how to be success and prosper if you don't have prayer life, if you won't seek Him, because He have done everything on the cross, but now is your responsibility to receive from Him. அவர் தேவன் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய கடமை நம்ம செய்யவில்லை என்றால் எப்படியாக தேவனுடைய திட்டத்தை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது? When you cook food at home, நீங்க வீட்டிலே சமைத்து கொண்டிருந்தீர்கள், you all cut the vegetable, நீங்கள் காய்கறிகள் வெட்டி கொண்டிருந்தால், onion, garlic, everything, நீங்கள் வெங்காயம் மற்ற காரியங்களை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது, then you do the tumis, நீங்க தூமி செய்யும் பொழுது, then food ready, then you eat. நீங்க பிறகுதான் நீங்க சாப்பிடுவீங்க. That is a process of everything. அதுதான் அதோடைய ப்ராசஸா இருக்கிறது. The same thing. அதே மாதிரி தான் In God, கர்த்தரிடத்திலே there is a process அந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் to இருக்குது. receive the blessing. நீங்க அப்பொழுது பிறகுதான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள That முடியும். process is, அந்த ப்ராசஸ் என்னவென்றால், seek the Lord, கர்த்தரை தேடுங்கள், pray every day. அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள். 1 day, 2 day, 3 day, 1 week you feel difficult. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் நீங்க சில என்னது what do you call Difficult. difficult Kashtam. கஷ்டமா இருக்கும். But after that you will become easy for you. அதற்கு பிறகு உங்களுக்கு சுலபமாக Then இருக்கும். every day the hunger and thirst will come from inside. Oh, I want to pray. I never seek the Lord. My God is waiting. So God will be happy when his daughter, his child or his son will worship him in his presence. அதுக்கு பிறகு அந்த உங்களுக்கு அது தாகமா இருக்கும், தேவனை தேடணும்ட்டு அந்த தாகம் உங்களுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அவரை தேடும்படியாக. You know, when you will worship the Lord, நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது the atmosphere is changed surrounded you. இந்த இடத்துல இருக்க அந்த அட்மாஸ்பியர் அது மாறுகிறதா இருக்கிறது. சூழ்நிலை in worship, நீங்க ஆராதிக்கும் பொழுது God can deliver you from so many things அநேக காரியங்கள் தேவன் உங்களை விடுதலாக்கி விடுவார், which you don't know. உங்களுக்கு அது தெரியாது. And you will see, after that you will see God's glory. You will see, oh, my wisdom increase. Oh, my understanding this much. How I read the word, I'm getting revelation. Oh, I'm doing the job, I get the increment. Oh, my boss is very happy, he's praising. Last time he abused me, now he's praising me in front of my staff. அவரை துதித்து அந்த ஆராதிக்கும் பொழுது சூழ்நிலை மாறும், உங்களுக்கு அது தெரியும். ஆனால் பிறகு அந்த மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வேலையிடத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் இடத்திலே நீங்கள் வேத வாசிப்பதில் அநேக காரியங்களை மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். The blessing will come from all the sides in your life. எல்லா விதமான ஆசீர்வாதம் எல்லா இடத்திலிருந்து உங்கள் இடத்து வருகிறதை பார்ப்பீர்கள். His hand is ready to give. அவருடைய கரம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. But we are not on the knees to receive. ஆனாலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறோமா? His hand is not small. அவருடைய கரம் குறுகிறது அல்ல. He is the creator of heaven and earth. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். His hand is always big to bless his children. அவருடைய கரம் அது பெரிதாய் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. Today give your burdens to Jesus and start seek him. நீங்க ஆண்டவருக்கு உங்க நேரத்தை எல்லாவற்றையும் கொடுங்கள், அவரை தேடுங்கள். Change yourself.
உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். Your burden should be, I want to pray. I want to pray. என்னுடைய பாரம் என்னவென்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். I want to read the Bible. நான் வேதத்தை வாசிக்க வேண்டும். I want to fulfill God's commandment. நான் தேவனுடைய தீர்மானத்தை செய்ய I must வேண்டும். have the fear of the Lord. நான் தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். I do what Bible said. நான் வேதம் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்வேன். Not only read, நான் படிக்கிறது மாத்திரமல்ல, but follow. நான் அதன்படி செய்வேன். Obey. நான் அதன்படி கீழ்ப்படிவேன். Eat the word. நான் அனுதினம் அவருடைய வசனத்தை சாப்பிடுவேன். Must digest. அது எனக்குள்ளாக அப்படியே டைஜஸ்ட் ஆக வேண்டும். Then ஜீரணிக்க only வேண்டும். you will become fruitful in your life. அதுக்கு பிறகுதான் நீங்க கனி உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். God don't want to see all of anybody of us fruitless. நம்ம கனி இல்லாதவர்களா இருக்கும்படியாக தேவன் காண He want to விரும்பப்படவில்லை. see fruitful. அவர் நம்ம இடத்துல கனி கொடுக்கிறவர்களாய் காணும்படியாக Happy. விரும்புகிறார். Blessed. நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படியாக. He want to see us be always cheerful. அவர் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக விரும்புகிறார். Don't lose your faith உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள். on the word of God, தேவ வசனத்தில், on Jesus. இயேசுவிடத்திலே Have trust on him. அவரிடத்திலே அவரை Have நம்புங்கள். faith on him. அவரை விட்டு விசுவாசியுங்கள். One verse I will read, Matthew 8, ஒரு வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு 8 23 to 26. 23 to 26. 23 26. Matthew 8. Then he got into the boat and his disciples followed him. Without warning, a furious storm came up on the lake so that the waves swept over the boat. But Jesus was sleeping. The disciples went and woke him up, saying, Lord, save us. We are going to drown. He replied, You of little faith, why are you so afraid? Then he got up and rebuked the winds and the waves, and it was completely calm. யாரா படிக்கிறீங்களா இல்ல நான் படிக்கிறேன்? அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். When storm came, பெரிய ஒரு அலை வந்தது. Jesus was with them in the boat with the disciples. ஆண்டவர் அந்த படகிலே அவர்களோடு கூட இருக்கிறார். He was sleeping. அவர் தூங்கி உறங்கிக் கொண்டிருந்தார். But disciples scared. ஆனாலும் அவருடைய சீஷர்கள் பயந்தார்கள். Fear. அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. Your storm is coming. அது பெரிய அலை வந்து கொண்டிருக்கிறது. We will all today finish la. இந்த நாள்ல எல்லாம் முடிஞ்சிச்சு. Then wake up, Jesus, wake up, wake up. இயேசுட்ட போய், இயேசுவே எந்திரிங்க எந்திரிங்கன்றாங்க. What Jesus said? இயேசு என்ன சொன்னார்? Why you have so little faith? உங்களுக்கு ஏன் அற்ப விசுவாசமா இருக்கிறீர்கள் என்று கேட்டார். You think he don't know any storm coming in your life? அவருக்கு தெரியாத உங்க இடத்துல பெரிய அலை வருகிறது என்று? Don't think he is sleeping. நினைக்காதீங்க அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று. He is watching. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். You every action. உன்னுடைய ஒவ்வொரு செய்கையும். You every word coming out from your mouth. உன்னுடைய ஒவ்வொரு வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும். Even you tell anything behind the door slowly to anybody. நீங்க பின்னால யாரோட பேசியிருந்தாலும், gossip about anybody, யாரை குறித்து குற்றம் பேசியிருந்தாலும், remember one thing. ஒன்று மட்டும் நினைவு கொள்ளுங்கள். It's very loud in the heaven. அது பரலோகத்திலே பெரிதாய் பேசப்படும். It's very loud in the heaven. பரலோகத்திலே பெரிதா பேசப்படும். Careful what we are doing. நம்ம ரொம்ப கவனமா இருக்க என்னத்தை நம்ம பேசுறோம்ட்டு நம்ம செய்யறோம்ட்டு. This word is not only for you. இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, It's for me also. எனக்கும் கூட. We everybody have to be watch ourselves. நம்மளே என்னது பார்த்து கொள்ள வேண்டும். What we are doing. நம்ம என்ன செய்கிறோம்? How we are behaving. நம்ம எப்படி நடக்கிறோம்? Do we do things in the character of Jesus as Jesus did? நம்ம இயேசு போல அவரை போல குணாதிசயம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? No, we have our own characters. இல்ல நம்முடைய சொந்த குணாதிசயமா இருக்கிறோமா? The 9 fruit of spirit. 9 விதமான ஆவிக்குரிய கனிகள். Love, joy, peace, patience, kindness, goodness, gentleness, faithfulness and self control. இந்த 9 ஆவிக்குரிய வர அன்பு, நீடிய சாந்தம், இச்சை அடக்கம் இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதா? This is the character of Jesus Christ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய
குணாதிசயமா இருக்கிறது. We should have insight. God already put, but we are not using. ஆண்டவர் நம்ம இடத்துல உள்ளத்துல வைத்து விட்டால் அதை நாம் செயல்படுத்துவதில்லை. That is the spiritual character. அதுதான் ஆவிக்குரிய அந்த அந்த என்னது குணாதிசயம். But we are mostly living in our flesh and blood. ஆனாலும் அநேக காரியங்கள்ல நாம நம்முடைய ரத்தத்தினால மாமிசத்தால நம்ம நடக்கிறோம், மாமிச சிந்தையால் நடக்கிறோம். So how we will live after this? As Jesus Christ. As நம்ம யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல. Yes. Ask help from the Holy Spirit. நம்ம ஆவியாரோட கடத்த நம்ம இடத்துல அவர் இடத்துல நம்ம உதவி கேட்க வேண்டும். Take burdens for this type of things. இந்த மாதிரி காரியத்தை நம்ம கவனம் செலுத்த வேண்டும். So that you will grow in the Lord. அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் வளர முடியும். When God will come, ஆண்டவர் வரும் பொழுது we need to show our face to him. நம்ம அவரை பார்க்க போறோம். If we never obey, நம்ம அதை வேதத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், if we never fulfill this, நம்ம இதப்படி செய்யவில்லை என்றால், where we will stand that time? நம்ம எங்க போய் நிக்க போறோம்? If we tell to God that time, நம்ம எங்க போக போறோம்? Jesus, in your name I cast out the devil. இயேசுவே உன்னுடைய நாமத்தில் நான் பிசாசை துரத்தினேன். He will tell, I don't know you who you are. ஆண்டவர் இயேசு சொல்வார், உன்னை எனக்கு தெரியாது. That fear must have. அந்த பயம் நம்ம இடத்துல இருக்க All the வேண்டும். time. எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும். Last word, then finish. கடைசி வசனத்தை படித்து முடிக்கிறேன். 2 Thessalonians 3:16. இரண்டாவது தெசலோனிக்கேயர் 3:16. 3:16. 3:16. Second Thessalonians. Some things I never prepare, but God put the words in my mouth to speak to you today. 3:16. 3:16. Now may the Lord of peace himself give you peace at all times and in every way. The Lord be with you all. Hallelujah. Hallelujah. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். What God is telling me, the Lord of peace himself give you peace. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்தில் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். God is peace. இயேசுதான் அந்த சமாதானம். He going to give you today his peace. இந்த நாள்ல கூட அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார். In every way, எந்த நேரத்திலும் the peace will work inside you at all the times. எல்லா நேரத்திலும் அந்த சமாதானம் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும். May the Lord be with you all. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. We will